இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நிலாவும் சோழனும் பெட்ரூம்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல இவரு நல்லா தான் இருந்தாரு. ஆனா என்னைக்கு இந்த வண்டி வந்துச்சோ அன்னில இருந்தே இவருக்கு நிறைய கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னு சோழன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். யாருன்னே தெரியாத ஆளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு கூத்தடிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவர் வாங்கின கடனுக்கு இவர் தானே காசு கொடுக்கணும். ஆனால் பாரு, எல்லாரும் வீட்டுக்கு கடன்காரங்கெல்லாம் நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போகிறாங்க. இவர் வீட்டில் நம்ம இருக்கோம்ல, அதனால தான் இந்த திமிரு. பேசாட்டில் இவரை நம்ம வீட்டிலேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து கேட்பான் சோழன். நிலா சொல்லுவா, சோழன் உங்கள் கோபம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அதுக்காக நம்ம அவரை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. உங்களுக்கு மட்டும் கோபம் கிடையாது. இந்த வீட்டில் மற்ற எல்லாருக்குமே அவங்க மேலே கோபம் தான் இருக்குது. அதுக்காக நம்ம அப்படியே அவரை விட்டுறக்கூடாது. அதுக்காக நான் எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லுவா. என்னது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும்போது அவள் சொல்லுவா, அவரை நம்ம மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்பான். அவர் இப்போ ஓவராக குடிக்க அடிமையாயிட்டாரு. அப்படிப்பட்டவங்களை இந்த மாதிரி இடத்துல நம்ம சேர்த்து விட்டால் அவங்க இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நிலா சொல்லுவா. ஆமாம், இதுக்கு ஒன்று தான் அவருக்கு குறைச்சல். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம பேசாட்டில் அவரை ஒரு நாள் நானே கொன்று போட்டுருதேன். அப்போ பிரச்சனை ஓஞ்சது அப்படின்னு சோழன் சொல்லுவான். சோழன், நீங்கள் சும்மா இருங்க. தூங்க போகிற நேரத்தில் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ கோவத்தில் நீங்கள் ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் இப்போ நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். காலையில் பேசிக்கலாம். இப்போ தூங்குங்க அப்படி சொல்லி நிலா சொல்லிடுவா. நிலா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துருவா. சோழன் காலையில் நடந்த அந்த சண்டையவே அப்படி யோசிச்சுட்டே இருப்பான். நீலா சோழன் படுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே சரி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவான். அப்பவும் அவனுக்கு அந்த சண்டை தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். உடனே நிலா சொல்லுவா, நீங்கள் தூங்குங்க கண்ணு மூடி, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, காலையில் பார்த்துக்கிடலாம் அப்படி சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து 2 பேரும் தூங்கிடுவாங்க.